என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வள்ளற்பெருமான் அருளிய நித்திய கர்ம விதியானது காலையில் தூக்கத்திலிருந்து எழுவதில் தொடங்கி இரவு தூங்குவதில் முடிகின்றது. நமது தேகத்தை விரைந்து அழிக்கும் நான்கில் ஒன்று இந்த தூக்கம். எனவே இந்த தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவது என்பது மிக அவசியமாகின்றது. தூக்கம் சுகம் என்று கருதி உறங்குகின்றோம். இந்த உறக்கமே நம்மை மரண பேருறக்கத்தில் ஆழ்த்துகின்றது. தூக்கம் சுகம் அல்ல, அது பெருஞ்சுமை. தூங்கிய துன்ப சுமை சுமக்க மாட்டாது ஏங்கி அழுகின்ற இந்த ஏழை முகம் பாராயோ என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். ஆனால் அது சுமை என்று உணரும் முன்னே சுமக்க முடியாத அளவிற்கு தீமைகள் சேர்ந்து உடல் நோயால் சோர்ந்து மரணத்தில் விழுகின்றது. இறந்தவரை இரவில் தூங்கி எழ மறந்தவர் என்பார் வள்ளற்பெருமான். நாம் சுகமாய் நினைக்கும் தூக்கம் நம்மை விரைவில் மரண படுக்கைக்கு அழைக்கும். மரணத்திற்காக நாம் தினந்தோறும் மறக்காமல் நடத்தும் ஒத்திகையே இந்த உறக்கம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்பார் திருவள்ளுவ பெருந்தகை. இதனை பலரும் மரணம் என்பது தூக்கம் போல் சுகமாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். இங்கு நமக்கு உணர்த்தப்படுவது மரணத்தை போல் தூக்கம் கொடுமையானது. மரணத்திற்கான ஒத்திகையே இந்த தூக்கம். எதையும் அறிய முடியாமல் நம்மை அஞ்ஞானத்தில் அழுத்தக்கூடியது இந்த தூக்கம். மரணம் என்பதும் தூக்கம் என்பதும் ஆன்மா அறிவின்றி அஞ்ஞானத்தில் கிடப்பது. ஆனால் தூக்கத்தின் இந்த கொடிய நிலையை உணர முடியாமல் அதனை சுகமாக நினைத்து உறங்குகின்றோம். பகலிரவு அடியேன் படுத்த போதெல்லாம் தூக்கமாம் பாவி வந்திடுமே, இகழுற கனவாம் கொடிய வெம்பாவி எய்துமே, என் செய்வோம் என்றே உகலுற உள்ளே நடுங்கிய நடுக்கம் உன்னுள்ளம் அறியுமே என் தாய் என்று பாடுவார் வள்ளற்பெருமான். தூக்கத்தை பெரும் பாவி என்றும் படுத்தால் அது வந்திடுமே என்றும் தூக்கத்தின் கொடுமையை உணர்த்துகின்றார் வள்ளற்பெருமான். அதிலும் பகல் தூக்கம் நம் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் முற்றிலும் கெடுக்கக்கூடியது என்பார் வள்ளற்பெருமான். பகலில் விழுந்துரு தூக்கம் வருவது தடுத்தும் விட்டிடா வன்மையால் தூங்கி எழுந்தபோதெல்லாம் பயத்தோடும் எழுந்தேன். என் செய்வேன் என்றே என்று பாடுவார் வள்ளற்பெருமான். பகலில் தூங்கக்கூடாது என்று தூக்கம் வருவதை தடுத்தாலும் தூக்கத்தின் கலையாத வலிமையால் தூங்கிவிட்டால் எழும்போதெல்லாம் பயத்தோடு எழுந்து இப்படி தூங்கிவிட்டேனே என்ன செய்வேன் என்று மிகுந்த வருத்தம் கொள்கின்றேன் என்று வள்ளற்பெருமான் பாடுகின்றார் என்றால் அந்த தூக்கம் எவ்வளவு கொடுமையானது என்று உணர வேண்டும். தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான் என்கின்றார் வள்ளற்பெருமான். 2.5 நாழிகை என்பது 1 மணி நேரம். அதிக நேரம் தூங்குபவர்கள் தங்கள் ஆயுளை குறைத்துக் கொள்கிறார்கள். தூக்கத்தை குறைத்துக் கொள்பவர்கள் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிகரித்துக் கொள்கின்றார்கள். ஏமாந்து தூங்குகின்றீர் விழிக்கின்றீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்று நம்மை சாடுகின்றார் வள்ளற்பெருமான். தூங்குகின்ற நாமெல்லாம் ஏமாந்தவர் என்கின்றார். எனவே தூக்கத்தை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்னும் முயற்சியில் இருக்க வேண்டும். தூக்கம் தொலைத்தவருக்கே துன்பம் தவிர்க்கப்படுகின்றது. தூக்கம் தொலைத்தான் துன்பம் தவிர்த்தான் என்பது வள்ளற்பெருமானின் வாக்கு.
ஊக்கமுள்ளோர் நீக்கமில்லா ஆனந்த நித்திரை கொள்வார்கள், ஊக்கமில்லார் ஏக்கம் கொண்டு சோர்ந்து தூங்கி வழிவார்கள் என்று உணர்த்துகிறது வள்ளற்பெருமானின் பாடல்கள். தூக்கம் ஆக்கத்தை அண்டவிடாது, சற்றேனும் ஆக்கமே சேராது அறத்துரத்துகின்ற வெறும் தூக்கமே என்கிறது திருவருட்பா. தூக்கமொழிய ஆக்கமுற வேண்டும், ஆக்கமுற ஏக்கமொழிய வேண்டும், ஏக்கமொழிய ஊக்கம் பெற வேண்டும், ஊக்கம் பெற தூக்கம் சுமையென உணர்ந்து இறைவனை தொழ வேண்டும். அதிகாலையில் எழ வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்திற்கு திருவருள் துணையாக நிற்கின்றது. தூக்கம் என்னும் கடைபயலே சோம்பேறி இது கேள் என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். தூக்கமே சோம்பலுக்கு உறைவிடம். தூக்கம் குறைந்தால் அல்லாது சோம்பல் குறையாது. தூக்கத்தை படிப்படியாக குறைத்திட வேண்டும், தூக்கம் ஒழித்து சுகித்திட வேண்டும். அந்தமோடு ஆதி இல்லாதோர் பொதுவில் அருட்பெருஞ்சோதியே அடியேன் சொந்தமோ அறியேன் பகலிரவெல்லாம் தூக்கமே கண்டனன். தூக்கம் வந்தபோதெல்லாம் பயத்தோடு படுத்தேன், மற்ற நான் எழுந்த போதெல்லாம் சொந்தமாம் பயத்தால் சிவசிவ தூக்கம் தொலைவது எக்காலம் என்று எழுந்தேன் என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். அகங்காரத்தால் தூக்கத்தை ஒழிக்க முடியாது, அருள்வளத்தால் மட்டுமே முடியும். அதற்கு நித்திய கரும விதி வழிவகுக்கின்றது. விதித்த உணவுகளை உண்டு திருவடியில் நிலைத்திருக்க விரும்பினால் விழித்திருக்கலாம் என்கிறது வள்ளற்பெருமானின் நித்திய கரும விதி. சரி, வள்ளற்பெருமான் நித்திய கரும விதியில் தூக்கத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் என்று பார்ப்போம். நித்திய கரும விதியின் சாதாரண விதியில் சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழ வேண்டும் என்கின்றார் வள்ளற்பெருமான். இதுவே தொடக்கம். தூக்கத்தை ஒழுங்குபடுத்த முயற்சிப்பவர்கள் முதலில் சூரியன் உதயமாவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாவது எழுந்திருக்க வேண்டும். பிறகு இந்த தூங்கும் நேரத்தை படிப்படியாக குறைத்து 3-4 மணி நேரம் தூங்கினால் போதும் என்ற நிலைக்கு படிப்படியாக வர வேண்டும். இதனை வள்ளற்பெருமான் 7:30 அல்லது 10 நாழிகை அளவு நித்திரை செய்தல் வேண்டும். அதன் பின் விழித்துக் கொண்டு நல்ல சிந்திப்புடன் இருத்தல் வேண்டும். இரவில் சொப்பனம் வராது மிருதுவாகவே நித்திரை செய்து விழித்துக் கொள்ளல் வேண்டும் என்று சாதாரண விதியில் கூறுகின்றார். இப்படி தூக்கத்தை படிப்படியாக குறைக்கும் நேரத்தை டிவி பார்ப்பது, சமூக வலைதளங்களை பார்ப்பது, அரட்டை அடித்து நேரத்தை தொலைப்பது போன்ற மற்ற வேலைகளில் ஈடுபடுவது என்பது கூடாது. அப்படி ஈடுபட்டால் அது மேலும் நமக்கு ஆரோக்கிய கேட்டையே விளைவிக்கும். தூங்கும் நேரத்தை குறைத்து அந்த நேரத்தில் அசையாமல் அமர்ந்து அதனை தியானிக்கும் நேரமாக மாற்ற வேண்டும். தியானத்தை விட தூக்கத்திற்கு சிறந்த மாற்று வேறில்லை. தூக்கம் என்பது அறியாமை வயப்பட்டு எடுக்கும் ஓய்வு. தியானம் என்பது அறிவு நிலையில் எடுக்கும் ஓய்வு. தூக்கம் குறைய தியானத்தில் நிலைக்க வேண்டும். நித்திய கரும விதியின் சிறப்பு விதியில் நித்தியம் சூரியோதயமாக 5 நாழிகைக்கு முன்பே நித்திரை நீங்கி எழ வேண்டும் என்பார் வள்ளற்பெருமான். அதாவது சூரிய உதயத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே எழுந்திருக்க வேண்டும் என்பார். ஏன் அப்பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்றால், அமுதக்காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் வியாபகமாய் இருக்கின்றது. அக்காலத்தில் ஜீவர்கள் நல் முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் என்கின்றார் வள்ளற்பெருமான். அதாவது சூரியன் உதயமாவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே அதன் கதிர்கள் வெளிப்பட்டுவிடும். அதனை அருணோதயம் என்பார்கள். அந்த அருணோதயம் தொடங்கி சூரியன் உதயமாகும் வரை இந்த அண்டத்தில் அமுத காற்றானது எங்கும் நிறைந்திருக்கின்றது. எனவே அந்த நேரத்தில் தியானம், யோகம், வழிபாடு, துதிபாடல், பிரார்த்தனை போன்ற நன்முயற்சியில் இருப்பது சிறந்த நன்மையை உண்டாக்கும் என்கின்றார் வள்ளற்பெருமான். 15 நாழிகை தொட்டு 22:30 நாழிகை பரியந்தம் மெல்லென தூங்க வேண்டும் என்று சிறப்பு விதியில் குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். அதாவது 12 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்க வேண்டும் என்கின்றார்.
மேலும் படுக்கும்போது இடது கை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். எந்த காலத்தில் எது குறித்து படுத்த போதிலும் இடது கை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். கனவு வராதவாறு மிருதுவாக நித்திரை செய்து விழித்துக் கொள்ளல் வேண்டும் என்று சாதாரண விதியிலும், படுத்து விழிக்கின்ற வரை இடக்கை கீழிருக்க செய்தல் வேண்டும். காலை, மதியம், சாயங்காலம் இப்பொழுதுகளிலும் மத்தியிலும் நித்திரை செய்யாதிருத்தல் வேண்டும் என்று சிறப்பு விதியிலும் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். மேலும் எப்படி உறங்க வேண்டும் என்பதை உபதேச குறிப்புகளிலும் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். இந்த தூங்கும் முறை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள நாம் ஏற்கனவே பதிவிட்ட தூக்கத்தையே தியானமாக மாற்றலாம் என்னும் பதிவினை பார்க்கவும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்றால், எழுந்தவுடனே அப்படியே சிறிது நேரம் அமர்ந்து தியானிக்க வேண்டும் என்பார் வள்ளற் பெருமான். அந்த தியானம் எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுதெல்லாம் தியானிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நமது சேனலில் விரிவாக பதிவிடப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் அதனையும் பார்த்து விடுங்கள். அடுத்த பதிவில் கடவுளை தியானித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.